ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சுவையான சேலம் ஸ்டைல் மட்டன் குழம்பு பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல 1/2 கிலோ ஆட்டுக்கறி, மட்டன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே திக்கா இருக்கும் உங்களுக்கு கறி குழம்புனா. ஆனா இது அப்படி இருக்காது. ரொம்ப தண்ணியா இருக்கும். பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ஹோட்டலுங்களெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சால்னான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணியா தான் இருக்கும். ஆனா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து உரிச்சு வச்சிருக்கேன் நான். அதாவது ஒரு இஞ்சி வந்து ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 3-4 பூண்டு உரிச்சு வச்சுக்கணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோக்கு உரிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு தேங்காய் பத்தை 2 பத்தை போதும். ஆனா கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய வரும் குழம்பு. இதுல இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா 5-6 ஏலக்காய், பட்டை, அப்புறம் லவங்கம் இது போட்டு நல்லா வதக்கின உடனே அடுத்தது வெங்காயமும் போட்டுக்கிட்டேன். வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி, வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்து பொன்னிறமா ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். ஏற்கனவே காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுல பாதியான 1 ஸ்பூன், நான் இது பெரிய ஸ்பூன்ன்றதால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லைன்னா 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கணும். இதையும் வந்து சிறு தீயில வச்சு வதக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா அந்த மிளகாத்தூள் தனியாத்தூளோட வாசம் மறந்து அது வறுபடுற வாசனை வரும். அந்த வறுபடுற வாசனை வர வரைக்கும் நீங்க சின்னதா வதக்கிட்டே இருக்கணும். அப்படியே அது கருப்பா மாறும் வதங்குற வரைக்கும். இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்க வதக்குறது மட்டும் நல்லா கிளீனா வதக்குனீங்கன்னா குழம்பு ரொம்ப வேற லெவல்ல டேஸ்டியா இருக்கும். இப்ப பாருங்க அப்படியே நேரம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீங்க வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுல அந்த 2 பத்தை தேங்காவையும் பொடியா நறுக்கி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நான் கூட சேர்த்து. இது வதக்கி நல்லா முடிச்சோன்னே இது பாருங்க இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோன்னே ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் விழுத. இந்த குழம்பு வந்து இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி மட்டனோட சேர்ந்து கொதிக்கிறதால மட்டனோட அந்த ஸ்மெல்லு கூட இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ விசில் இறங்கிடுச்சு. நம்ம ஓபன் பண்றோம். கறி நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதுல இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ சேலம் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க நிறைய பார்க்கணும்னா பெல் ஐக்கானை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. தேங்க்யூ மக்களே.